Hello everyone, welcome to Maths Tutor. Exercise 2.8 la 9th sum. Find the rational form of the number 0.123 bar. 123 மட்டும் bar இருக்கு. அப்படின்னா 123 அப்படின்ற அந்த 3 digit மட்டும் repeatedா வந்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்க. 0.123 bar etc is equal to this can be written as 123 again இந்த digit தான் repeat ஆகணும். அதுக்கு மட்டும் தான் bar இருக்கு. ஓகே. So 123 etc goes on. ஸோ இது எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு டிஜிட் எடுத்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.1 அப்படி ரைட் பண்ணலாமா, அதாவது செப்பரேட் பண்ணி ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா, எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் ப்ளஸ் இந்த டிஜிட் தனியாக ரைட் பண்ணோம் அப்படின்னா 0.02 அப்படின்னு ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ பிரிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு டிஜிட் எடுத்தோம்னா 0.1, செகண்ட் இந்த டிஜிட் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல 0 போட்டுக்கணும். ஓகேங்களா, அப்போ 0.02ன்னு ஆயிடும். அப்போ இதை ரைட் பண்ணணும் அப்படின்னா முன்னாடி 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அப்போ 2 zeros வரும் 0.003 ப்ளஸ் இந்த டிஜிட் எடுத்தோம்னா 0.1க்கு முன்னாடி 3 டிஜிட்ஸ் இருக்குது, அப்போ 3 zeros போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 வரும். அடுத்தது இந்த டிஜிட் வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1 2 3 4 டிஜிட் இருக்குது, அப்போ 4 zeros வரணும். ஓகேங்களா, 0.1234 அதுக்கப்புறம் 2. நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 டிஜிட் இருக்கா, ஸோ 0.1234 டிஜிட் அதுக்கப்புறம் 3 ப்ளஸ் எட்ஸெட்ரா. ஸோ அடுத்து இது வரும்போது எத்தனை டிஜிட் இருக்கு முன்னாடி 1 2 3 4 5 6, அப்போ 6 zeros போட்டு 1 போடணும். இது எழுதும் பொழுது 7 zeros போட்டு 2 போடணும். இதை ரைட் பண்ணும் பொழுது 8 zeros போட்டு அதுக்கப்புறம் 3 வரணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸ் வந்து பிரிக்க போகிறோம். 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டிஜிட் 1 வரது எல்லாமே தனியாக செப்பரேட்டாக ரைட் பண்ணுறோம். 2 வரதெல்லாம் தனியாக பிரிக்க போகிறோம். 3 வரதெல்லாம் தனியாக பிரிக்க போகிறோம். ஸோ எப்படி ரைட் பண்ணலாம், 0.1 ப்ளஸ் அடுத்தது இந்த 2 டிஜிட் விட்டு இந்த 2 நம்பர்ஸ் விட்டுட்டு அடுத்து இங்கே வந்துடணும் 0.0001. ஓகேங்களா, ப்ளஸ் அடுத்து இங்கே வரும்போது என்ன இருக்கும், ஆல்ரெடி இங்கே 1 2 3 4 5 zeros அதுக்கப்புறம் 3 போட்டோம். அடுத்து இங்கே வரும் பொழுது 6 zeros அப்புறம் 1 வருமா, 0.12345601 எட்ஸெட்ரா. ஓகேங்களா, இது ஃபஸ்ட். இது அடுத்து 2 பண்ணும் பொழுது 0.02 ப்ளஸ் இங்கே வரும்போது பாருங்கள் 1 2 3 4 zeros அதுக்கப்புறம் 2 1 2 3 4 அதுக்கப்புறம் 2. நெக்ஸ்ட் இங்கே வரும்போது என்னாகும், இந்த 2 எடுக்கும் பொழுது முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 3 + 3 6 ப்ளஸ் 7 டிஜிட் இருக்குது, அப்போது 0.123456 அதுக்கப்புறம் 2 ப்ளஸ் எட்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 எடுக்கிறோம். இப்போ 3 எடுக்கும் பொழுது 0.003 ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 zeros அப்புறம் 3 1 2 3 4 5 zeros 3 ப்ளஸ் அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 7 8 டிஜிட், அப்போ 8 zeros வருவதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 அதுக்கப்புறம் 3 ப்ளஸ் எட்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நம்பர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே நான் 2 தான், அதாவது 3 + 3 6 டேர்ம்ஸ் மட்டும் தான் ரைட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 9 டேர்ம்ஸ் பக்கம் போட்டிருக்கேன். அடுத்து என்ன வரும்ன்றதை நான் பேஸ் பண்ணி இதை போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதை ரைட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் பிரிக்கிறோம். இது வந்து ஒரு சீரீஸ் ஆகும், இது வந்து அனதர் சீரீஸ் ஆகும், இது அனதர் சீரீஸ் ஆகும். நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம். ஓகே, இப்போது ஒவ்வொரு சீரீஸையும் நம்ம தனித்தனியாக எடுத்து சம் பண்ண போகிறோம். கன்சிடர் த சீரீஸ் 0.1 ப்ளஸ் 0.001 ப்ளஸ் 0.1234 எட்ஸெட்ரா. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டு டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 வந்துருக்கு. இங்கே 3 zeros போட்டு 1 வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 zeros போட்டு 1 இருக்குது. அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள், 3 zeros இதில் ஒரு 3 zeros இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக இல்லையா, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே 4 டிஜிட் இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஜிட் இருக்குது. கரெக்டாக, அப்போது உங்களுக்கு புரியறதுக்காக நான் சிம்பிளாக ரைட் பண்ணுற பாருங்க. இது வந்து அப்படி நம்ம ரேஷனல் ஃபார்மில் ரைட் பண்ணோம் அப்படின்னா 1/10 ப்ளஸ் 1/4, ஓகே 1/10,000 ப்ளஸ் 1/, இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக 1/10 ப்ளஸ் 1/10,000 ப்ளஸ் 1/1 போட்டு 7 zeros.
ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபார்மேட்டில் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, இங்கே 10, இங்கே 10,000. அப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 3 ஜீரோஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, இதில் 4 ஜீரோஸ் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஜீரோஸ் இருக்குது. அப்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1/1000 அப்படிங்கிற ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? இது தேவையில்லை, உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன வச்சுக்கலாம், 0.1 வச்சுக்கலாமா, டேர்ம் 1. ஓகே, செகண்ட் டேர்ம் T2 வந்து என்ன எடுத்துக்கலாம், 0.001 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிபி வந்து கண்டிப்பாக ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அங்கே ஃபிக்ஸடாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஜீரோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டிஜிட்டாக இருக்குது. இங்கே முன்னாடி 3 ஜீரோஸ் போட்டு அப்புறம் 1 வந்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 ஜீரோஸ் போட்டு 1 வந்துருக்கு. அப்போ இதோட 3 ஜீரோஸ் ஆட் ஆகிருக்கு. அப்போது காமனாக வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆகுது. அப்போ இது கண்டிப்பாக வந்து ஒரு ஜிபி வந்து ஃபார்ம் பண்ணும். இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னது 0.1. காமன் ரேஷியோ ஆர் வேணும் அப்படின்னா T2/T1. ஸோ T2ங்கிறது 0.001/0.1. ஸோ இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கா, இங்கே 4 டிஜிட் இருக்குது. அப்போது ஜஸ்ட் சிம்பிளாக அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோஸ் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். அப்போது 0.001, இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 0.1 × 10 1 ஆயிரும். ஸோ வி கெட் R is equal to 0.001 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் A வந்து 0.1, காமன் ரேஷியோ R வந்து பார்த்தீங்கன்னா 0.001 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஜிபி ஃபார்ம் பண்ணதுன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ சம் டு இன்ஃபினிட்டி ஃபார்முலா நமக்கு தெரியல. சம் டு இன்ஃபினிட்டி S infinity is equal to A/1 minus R. இதில் ஏவோட ஆன்சர் 0.1 divided by 1 minus ஆரோட வேல்யூ 0.001. ஸோ 1 வந்து 0.001 செப்பரேட் பண்ணலாமா? ஸோ 1க்கு அப்புறம் பாயிண்ட் எதுவுமே இல்லை, பாயிண்ட் வச்சு டிஜிட்ஸ் இல்லை, அதனால நம்மளால் என்ன போட்டுக்கலாம், 0ன்னு போட்டுக்கலாம். என்னங்க 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால. ஸோ 0.001 இதை செப்பரேட் பண்ணுங்கள். 0 - 1 பண்ண முடியாது, அப்போ இங்கேருந்து பாரம் ஆகிறோம். ஸோ 0 9 9 10 10 - 1 9 9 - 0 9 9 - 0 9 0. So we get 0.1 divided by 0.999. ஓகே, இப்போது டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கா? ஸோ 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்டு, அப்போ 1 போட்டு 3 ஜீரோஸ், அப்போ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இதை நான் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 0.1 வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1க்கு அப்புறம் 2 ஜீரோஸ் தான் வரும். ஏன்னா ஒரு ஜீரோ வந்து இங்கேருந்து கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் எடுத்து டைரெக்டாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வி கெட் 100/999 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.1 + 0.001 + 0.00001 + எட்ஸெட்ரா. இதோடைய சம் தான் வந்து 100/999. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த சீரீஸ். அடுத்த சீரீஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கன்சிடர் த சீரீஸ் 0.02 + 0.0002 + 0. எட்ஸெட்ரா. இந்த இது கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், ப்ரீவியஸ் சீரீஸ் மாதிரி தான். இது வந்து ஒரு ஜிபி ஃபார்ம் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.02, காமன் ரேஷியோ வேணும் அப்படின்னா T2/T1 பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ T2 இது T1, அப்போ என்ன கிடைக்கும் 0.00002 divided by 0.02. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா டினாமினேட்டர் நமக்கு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும் 0.002ன்னு கிடைக்கும். 0.002 டிவைடட் பை இங்கே 0.02 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 2ன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ண முடியுமா? 1 2 is 2, இது எல்லாமே ஜீரோஸ். அப்போ இங்கே 1 வரும். அப்படின்னா என்ன கிடைக்கும் 0.001 அப்படின்னு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, இது வந்து காமன் ரேஷியோ R. ஸோ சம் டு இன்ஃபினிட்டி இருக்குது, ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? என்ன கிடைக்கும்
sum to infinity of the series s infinity is equal to a by 1 minus r. இங்கே a ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.02 divided by 1 minus r. r ஓட வேல்யூ 0.001. இங்கே அதே சேம் ஸ்டெப் தான். 1 வந்து 0.001 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 0.99 கிடைக்கும். ப்ரீவியஸ் சம் மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.02. இப்போது டினாமினேட்டரில் நமக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அதுதான் கணக்கு. ஓகேங்களா? டினாமினேட்டரில் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 மல்டிப்ளை பண்ணி 1000 டிவைட் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் நமக்கு பாயிண்டில் வராது. சரிங்களா? ஸோ இங்கே 0.0999 1000 மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, 999 அப்படின்னு கிடைக்கும். நியூமரேட்டரில் 0.02 இங்கே 2 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஆனால் நமக்கு 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போது லாஸ்ட்டில் ஒரு ஜீரோ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா 20 அப்படின்னு கிடைக்கும். 3 ஜீரோஸு. ஸோ இங்கே 1 2 தேர்ட் டிஜிட் நம்ம வேணும் அப்படின்னா இங்கே 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்குன்னா 0020 வரும். அப்போ 20 ஆயிரும். சரிங்களா? ஸோ 20/999. இது வந்து இதோடைய ஆன்சர் 0.02 ப்ளஸ் 0.0002 ப்ளஸ் எட்ஸெட்ரா. ஸோ இதோடைய சம் தான் வந்து 20/999. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த சீரீஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் த சீரீஸ் 0.003 ப்ளஸ் 0.00003 ப்ளஸ் எட்ஸெட்ரா. இதுவும் அதே சேம் மாடல் தான். ஓகேங்களா? ஸோ ஏவோட வேல்யூ 0.003. ஆர் வேணும் அப்படின்னா 0.00003 டிவைடட் பை 003. இங்கே வந்து டினாமினேட்டரில் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணி 1000 டிவைட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற பாயிண்ட் ரைட்ஸில் 3 டிஜிட்ஸ் மூவ் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும்? 0.003 கிடைக்கும். டினாமினேட்டரில் 3 மட்டும் கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0.001 அப்படின்னு தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ கிடச்சிருச்சு 0.001. ஸோ சம் டு இன்ஃபினிட்டி பண்ணும் பொழுது என்ன கிடைக்கும்? எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர் அப்படின்னா அதே சேம் ஃபார்முலா தான். பட் இங்கே ஏவோட வேல்யூ 0.003 டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஆரோட வேல்யூ 0.001. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா, அதாவது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 0.001 டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணியாச்சு அப்படின்னா we get 0.999 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கா? ஸோ 1000 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டரில் பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 999 கிடைக்கும். நியூமரேட்டர்லையும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போது பாயிண்ட் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? நமக்கு என்ன கிடைக்கும்? 3 மட்டும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து இதோடைய ஆன்சர் 0.003 ப்ளஸ் 0.00003 ப்ளஸ் எட்ஸெட்ரா இதோடைய ஆன்சர். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 3 சீரீஸ்க்குமே வந்து சம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு சீரீஸுடைய சம், இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சீரீஸுடைய சம், நெக்ஸ்ட்டு இது வந்து தேர்ட் சீரீஸுடைய சம். இப்போ நமக்கு 0.123 பார் இதோடைய ஆன்சர் வேணும் அப்படின்னா அந்த 3 சீரீஸும் நம்ம சம் பண்ணுமா? ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸுடைய சம் வந்து 100/99 ப்ளஸ் செகண்ட் சீரீஸுடைய சம் வந்து பார்த்திங்கன்னா 20/999 ப்ளஸ் தேர்ட் சீரீஸுடைய சம் வந்து 3/999. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் சேம் டினாமினேட்டர், நியூமினேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 100 ப்ளஸ் 20 ப்ளஸ் 3 we get 123/999 அப்படின்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ண முடியுமா? தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 3s are 12. ரிமைண்டர் எதுவுமே இல்லை. அடுத்த டிஜிட் பார்த்தீங்கன்னா 3, 1 3 is 3. ஸோ we get 41/333 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 0.123 பாரோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 41/333. தட்ஸ் ஆல்.